ஜூலி ஆண்டி, நீங்க ஒண்ணு வீட்ல இருங்க, இல்ல ஆபீஸ்ல இருங்க, இல்ல பப்ளிக் டாய்லெட்ல கூட இருங்க. எங்களுக்கு என்ன, எங்க தலைவரை பத்தி எதுக்கு பேசுறீங்க? புதுசா ஒரு வீடியோ வேற ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மக்களே என்னன்னு பாத்துட்டு வாங்களேன். விஜயண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் அவங்கள விட்டுருங்க. ஓ, நீங்கள் பணியூரை விட்டு வெளியே வர மாட்டீங்கல்ல? நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளம் இல்லை. இந்த வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. நம்ம ஜூலி ஆண்டி பேசினது ஆண்டிக்கு தேவையில்லாத விளம்பரம்னு நினைக்கிறேன். ஆண்டி பேசின ஃபுல் ஸ்பீச் பார்த்துருப்பீங்க. அந்த வேலூர் தலைவர் பேசினதை வச்சு ஒரு தொடங்கி வீடியோ போட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்க ரிப்ளை கொடுப்பாங்க. நம்ம தலைவரை பற்றி பேசணும், சும்மா இருப்போமா? அதுக்கு திருப்பி பயன்ட்டு உங்கள் பசங்களாம் மிரட்டுறாங்க. முக்கால்வாசி மைனரு. அது எலெக்ஷன் அப்போ தெரியும் ஆண்டி, மைனரா மேஜரா என்னன்ட்டு. அதை நீங்கள் வெயிட் பண்ணி அறிவாலயத்தில் பிச்சை எடுக்கும் போது தெரியும் உங்களுக்கு, தோத்தக்கப்புறம். சரிங்களா? அப்புறம் மெயினாக ஒன்று சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு தளபதி கரூர் விஷயத்தில் ஒன்று உடஞ்சி பேசியிருப்பாரு. அதை கொச்சைப்படுத்தி ட்ரால் பண்ற மாதிரி இவங்க அசிங்கமா ஒன்று பண்ணியிருக்காங்க, நடிக்கவே தெரியாம. அக்காவுக்கு தெரிஞ்ச ஒரே நடிப்பு, அக்கா வலிக்குதுக்கா, அந்த நடிப்பு மட்டும் தானே இது பேசியிருக்காங்க. அக்கா, உங்களுக்கு தான் நீங்க வந்து லாஜிக் அதிகமா பாப்பீங்களா? அது போன வீடியோல சொல்லியிருந்தீங்க. ஏன்னா தலைவர் வந்து இந்த குட்டி கதையை சொன்னதை வந்துட்டு நீங்க பெருசா ஏதோ அது உண்மை கதை மாதிரி பேசியிருந்தீங்களே. நீங்க இந்த வீடியோல பேசியிருக்கீங்க, ஒன்னே நான் வந்து ஆபீஸ்ல இருப்பேன், இல்ல அங்க இருப்பேன் அப்படின்ட்டு. அக்கா, எங்க தலைவர் பேசினாருன்னா அவரோட ஆபீஸ் எல்லாருக்குமே தெரியும். தில்லா பேசினாரு, முடிஞ்சா நான் ஆஃபீஸில் இருப்பேன், வீட்டில் இருப்பேன்ட்டு. ஏன்னா எல்லாருக்குமே அந்த லொக்கேஷன் தெரியும். உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருந்தா, நீங்கள் அவ்வளோ பிரபலம்னு நினச்சா, நீங்கள் பிரபலம்லாம் இல்லை, நீங்கள் ஒரு ப்ராப்ளம் அப்படி நீங்களே நினச்சிங்கன்னா, முடிஞ்சால் உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் லொக்கேஷனோ உங்கள் வீட்டு அட்ரஸ் லொக்கேஷனோ போடுங்க. போட்டுட்டு இந்த மாதிரிலாம் பேசுங்க. தைரியம் இருந்தால் பேசுங்க. இதை விட்டுட்டு சும்மா அல்லு சில்லுலாம் இறக்கி விட்டுட்டு இருக்காதீங்க சார். ஸ்டாலின் சார், இந்த மாதிரி அல்லு சில்லு வைஷ்ணவி அப்படியே காணா போனதுக்கப்புறம் இவங்களை இறக்குறது, இவங்க காணா போனதுக்கப்புறம் வேற யாராச்சும் இறக்குறது, இந்த மாதிரி 1000 பேர் இறக்குங்க. இத்தனை பூனையோ இறக்குங்க, ஆனால் புலிக்கு நிகர் புலி மட்டும்தான். அது எங்கள் தலைவர் தான். சரிங்களா? ஜூலி பார்த்துருங்க, எங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட டோட்டல் காலி ஆயிருவீங்க. சரிங்களா? நீங்கள் ஒன்று சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் எங்கே தெரியுமா இருப்பீங்க? ஒன்று அறிவாலய வாசலில் 200 ரூபாய்க்கு பிச்சை எடுத்துட்டு இருப்பீங்க, இல்லைனா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கேமரா முன்னாடி உட்காந்து கதறிட்டு இருப்பீங்க. இந்த கதறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அறிவாலயத்தில் போய் இந்த மீதி இந்த 2 வீடியோக்கு 400 ரூபா வாங்குற வெளியே பாருங்கள். சரிங்களா? நன்றி.